நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள், முன்னாள் நம்முடைய மாநில தலைவர், நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக தேர்வு பெற்று, இரண்டாவது முறை தேர்வு பெற்று நம்முடைய தமிழக மண்ணில் இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கின்றார். அதுவும் கோயம்புத்தூர் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் பெரும் மகிழ்ச்சியோடு, ஒரு உற்சாகமான வரவேற்போடு இந்த பகுதியினுடைய நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை வரவேற்றிருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பெரும் நன்றியை காணிக்கையாக்கின்றோம். காரணம், 8.5 கோடி தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து ஒரு இணைப்பு பாலமாக, தமிழகத்திற்கும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசுக்கும் தொடர்ந்து ஒரு இணைப்பு பாலமாக அண்ணன் முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய பாரத பிரதமருடைய எண்ணம் வெளிப்படுகிறது. அதற்காக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தேசிய தலைவர் உயர் திரு JP நட்டா அவர்கள் அண்ணன் முருகன் அவர்களை மறுபடியும் ராஜ்யசபா எம்பியாக நியமனம் செய்வதற்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் VD சர்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 20ஆம் தேதி சாயந்தரம் சுமார் ஒரு 4:30 மணிக்கு மத்திய பிரதேச சட்டப்பேரவை வளாகத்தில் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், மத்திய பிரதேசனுடைய மாநில தலைவர், மத்திய பிரதேசனுடைய நம்முடைய MPக்கள், MLAக்கள் எல்லோரும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் கையில் வெற்றி சான்றிதழை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் 6 ஆண்டுகள் எம்பியாக, குறிப்பாக தமிழகத்திற்கு வரவேண்டிய எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் அண்ணன் முருகன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அது நடக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ராஜ்யசபா எம்பியாக அண்ணன் அவர்கள், முருகன் அவர்களுடைய பணி அளப்பரியது. ஒரு நேரத்தில் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு மத்திய அரசினுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனா அமைச்சராக இருக்கிறாங்க. அதுவும் 2 துறைகள் இருக்கக்கூடிய அமைச்சர். எண்ணற்ற வேலைகள் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தியா முழுவதும் செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் முருகன் ஐயா அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி என்பது மறுபடியும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தும் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அதற்காக எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உற்சாகமான வரவேற்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள், குறிப்பாக இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் சகோதரர் ரமேஷ் அவர்கள், சகோதரி சங்கீதா அவர்கள், சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அண்ணன் முருகன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா இன்னைக்கு சிங்காநல்லூர்ல நடக்கிறது. இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு பகுதியாக பொது மேடையில் நம்முடைய பொதுமக்கள் முன்பாக அண்ணன் முருகன் அவர்களுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க. நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இப்போ பார்லிமெண்ட் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. எல்லோரும் அங்கே வரப்போறாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 7-7:15 மணிக்கு சிங்காநல்லூர்ல பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு பாராட்டு நிகழ்வும் கூட இன்று சிங்காநல்லூர் நடக்க இருக்கு. அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் வர வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். அதாவது நம்முடைய கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு இட்டிருக்கக்கூடிய பணி இப்பொழுதும் கூட நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நாளைக்கு நாளானிக்கெல்லாம் நீலகிரி பக்கம் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் கொடுத்திருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அது கட்சியினுடைய முடிவு. யார் வேட்பாளர், யார் எங்க இருக்கணும், யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய அளவில் நம்முடைய பாராளுமன்ற போர்டிலிருந்து நிறைய சிந்தனைக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில், கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கூட கட்டுப்பட்டு அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பணியை செய்யறாங்க. இதற்கு முன்பு SC/ST கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க, அதன் பிறகு மத்திய இணையமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் கட்சி எந்த பணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பாருங்கன்னா, இன்னைக்கு முருகன் ஐயா கொடுத்திருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா, போட்டியிடவில்லை என்கின்ற பேச்சுக்கு அர்த்தமே இல்லைங்கன்னா, காரணம் நம்முடைய கட்சி உங்களுக்கு தெரியும்.
இந்த கட்சி இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிறது இன்னைக்குங்க, பிப்ரவரி 25, 26, 27 இப்ப நடக்குது. இன்னைக்கு தான் ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல வரப்போறது இல்லை. அதனால் கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து எந்த நேரத்தில் ஓப்பனிங் வந்திருக்கோ, பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பியை பொறுத்தவரை ஓப்பனிங் வர்ற நேரத்தில் கட்சி நாமினேட் பண்ணுவாங்க. அதற்காக இந்த கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுக்க போவதில்லை என்ற அர்த்தம் கிடையாது. எதாக இருந்தாலும் கூட பாராளுமன்ற போர்டும் நம்முடைய தலைவர்களும் முடிவெடுப்பார். அதுவரை அவருடைய கட்சி பணி தொடர்ந்து செஞ்சு, இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது கூட கட்சி பணி சுற்றுப்பயணத்துக்காகத்தான். ஆனால் நாங்கள் இதை வரவேற்பு நிகழ்வாக மாற்றிக்கொண்டு விட்டோம். எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால இது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியா மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு அவர் வந்திருப்பதும் கூட புளியம்பட்டி பகுதியில் 2-3 முதலே ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு. அது முடித்து விட்டு இரவே டெல்லிக்கு போறாங்க 8:30 மணிக்கு. அதனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எந்த பணி கட்டளையிட்டாலும் கூட செய்வதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் தயாரா இருக்கிறார். என்னங்கண்ணா? தவறுங்கண்ணே. அதாவது யார் ஒரு சகோதரியை பற்றி, தாய்மாரை பற்றி என்ன பேசினாலும் கூட அது தவறு. அது குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த 6 மாசமா பார்க்கிறோம். திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பற்றி 2-3 நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். யாரு வேணாலும் பொதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம்? அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் தவறு, கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது. காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறது. PM ஆவாஸ் யோஜனா வந்து 2,70,000 ரூபாய் மானியமா வருதுங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு 3 நாள் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வருது. 2,70,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு இவங்க நிறைய கதை குழப்பறாங்கன்னா, 2014க்கு முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேற பேர்ல மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க. வெறும் 18 லட்சம் வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு. 2014க்கு பிறகு PM ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்திருக்காங்க 2,70,000. அதனால அவர் சொல்லக்கூடிய 30% கணக்கெல்லாம் இல்லைங்கன்னா இன்னைக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, 2,80,000க்கு மேல அவங்க கையிலிருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க. சில பேர் 2,80,000க்குள்ள கட்டிக்கிறாங்க. சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பேரே பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு. அதனால சம்பந்தமே இல்லாம பேராசிரியர் அன்பழகம் திட்டம் எதுக்கு வச்சிருக்காங்க? சமகிரக சிக்ஷா, அது மத்திய அரசினுடைய பணம். ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏதாச்சும் தலைவர்கள் பேர் வைக்கிறோமா? அது ஒரு குட் கவர்னன்ஸ் அடையாளமா? அதைத்தான் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நயினார் நாகேந்திரனும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிட்டு இருந்தேன். உண்டான மானிய மதிப்பீடுகள்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் எதுவுமே இன்னைக்கு கோயம்புத்தூர் இதுவரைக்கும் வரலைங்க. இப்போ சொல்லிட்டு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2-3 திட்டங்கள், குறிப்பாக இதற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொன்னாங்க 2020. இன்னைக்கு மறுபடியும் அதே பகுதியில் ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பணம் எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு சென்னைக்கு கழிப்பறை அடிப்படை வசதிக்கு பாத்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே திட்டம் கோவை நகரிலும் செயல்படுத்தப்படும் ஒரு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஒரு வாக்கியம் இருக்கோ தவிர அதற்கான பணம் ஒதுக்கல. கலைஞர் நூலகம் மதுரையில் இருக்கிறது போல கோயம்புத்தூருக்கு வருனாங்க, பணம் ஒதுக்கல. அதனால கோயம்புத்தூரை பொறுத்தவரை எதுவும் செய்யாம மக்களை புறக்கணித்த ஒரு ஏமாற்று பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் இருக்கு. இன்னைக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை தலைவர்கள்லாம் பேசுவாங்கன்னா அதுல இன்னும் இதை பத்தி அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பட்ஜெட்டை பத்தி என்னெல்லாம் அதை சொல்ல போறோம். இப்போ கோவைக்கு வரக்கூடிய 6 ரயில்களை வந்து கோவை ரயில் நிலையத்துக்கு வராம போத்தனூர் வழியா மீண்டும் நாளைய தினம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் பண்றாங்க. ஆனா போத்தனூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமிர்த் பாரத் ப்ராஜெக்ட்ல போத்தனூருக்கு வந்து சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் முருகனனோட போய் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்திச்ச பொழுது எவ்வளவு பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதை டபுள் பண்ணி கொடுத்திருக்காரு எக்ஸ்பான்ஷனுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஒரு பக்கம் கன்ஜெஷன்ல இருக்கு, ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் ஃபுல்லா இருக்கு. அது ரயில்வே துறை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய வளர்ச்சிங்கிறது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை நாம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாதான் வளர்ச்சி. வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர் வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். சிக்னல் பிரச்சனை, டிராபிக் இஷ்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை சதர்ன் ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க, ட்ரெயின் உள்ளே வருவதற்கு எங்ககிட்ட டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு, சிக்னல் ஜாமிங் இருக்கு, அவ்வளவு பிஸியா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு.
அதனால் நம்முடைய ரயில்வே துறை அதிகாரிகள் இது சம்பந்தமா நிறைய இடத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. எந்த ட்ரெயினையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது. இன்னைக்கு போத்தனூரும் வளரணும், கோயம்புத்தூர் ரயில்வே நிலையமும் வளரணும். ரெண்டு பக்கமும் கன்ஜெஷன் இல்லாம அடுத்து வந்தே பாரத் வரும், அமிர்த் ரயில் வரும், புல்லட் ட்ரெயின் கூட வரலானா. அதற்கு இப்பவே மோடி அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அதை பார்க்கணுங்க. நன்றி.